ஊட்டிங்க இது ஊட்டி இந்த மலைக்கு பின்னாடி கொஞ்சமாக தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆமாம் 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 இருங்க மேலே அப்படியே போயிட்டு இருக்கு மேலே இருந்து அப்படியே பார்த்தா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முதுமலை ட்ரிப்போட கண்டினியூஷன் தான். நம்ம ரீசெண்டாக முதுமலை போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா முதுமலையில் சஃபாரி பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மசனகுடியிலேருந்து மாயார் ரோடு வில்லேஜ் அந்த சஃபாரி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்காரூர் ரோட்லேயும் நம்ம சஃபாரி எடுத்திருந்தோம் மசனகுடியிலேருந்து. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மூங்கில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அதனால் என்ன பண்ணுவோன்னா எல்லா அனிமல்ஸும் யானைக்கு கூட இங்கே வரும். எவ்வளோ ஒரு பச்சை மரத்தை பிடிச்சிச்சுனாங்க அது டெய்லி ரெகுலராக அங்கேயே தான் வரும். அது தீர்ற வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. வியூவே ஹில்ஸ் வியூவே பயங்கரமாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, காலையில் போகிறதுக்கு மேலே அந்த டாப்பில் சொல்லுங்கள். அது மேலேங்களா? ஆமாம், அந்த டாப்பில் பாருங்கள், சின்ன மலை. ஊட்டிங்க இது ஊட்டி இந்த மலைக்கு பின்னாடி தான் ஊட்டி. கீழேங்களா இல்லை மேலே டாப்புக்கு போகணும்? டாப்புக்கு பின்னாடி சொல்லி நீங்கள் போகும்போது இந்த நீங்கள் இப்படி போகும்போது மைசூர் போய் போனீங்களா? ஆமாங்க. இப்படி போகும்போது நீங்கள் இப்போ தான் ஏர்பிளேன் பண்ணிருக்காங்க. ஏர்பிளேன் பண்ணிருந்ததுன்னா நம்ம மசனகுடியிலேருந்து ஊட்டி போகிறக்கு கல்லட்டி வழியாக நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருப்போம். அதோட வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். 36 ஹேர்பின் பென்ஸு. அந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம கல்லட்டி வழியாக ஊட்டி போகணுன்னா நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்களோட போகிறது நமக்கு சேஃபு. இங்கே வாட்டர் ஸ்பாட்டுங்க இந்த பக்கம் தாங்க. இது என்ன வருங்க? மாயார் எல்லாமே மாயார் அங்கேருந்து வருதாங்க. பைக்காரம் இருக்குங்களா, பைக்காரா நடுவாட்டம் முற்பொருத்தி அங்கேருந்து வர தண்ணி தான். கொஞ்சமாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ மூங்கில் அதிகமாக இருக்கிறதுனால எலிஃபெண்ட் அதிகமாக இருக்குது. மூங்கில் வந்து யானைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் கொலைமன் கிடைக்குதுங்க. அந்த இது செடிகள்லாம் மறைச்சிருச்சு கொஞ்சம், அது சாப்பிட்றது மட்டும் தெரியுது. போகலாம்.
நியூஸ் இருந்தால் ஸ்பாட் ஆகாது போல நல்லா மறைச்சிடும் கடல் மாதிரி இருந்தது நாங்க அந்த ஆடி ஃபோன் சொல்லுவாங்க உள்ள போகிறேன் உள்ள யானைங்க குரங்கு சவுண்ட் வந்து நிப்பாட்டினா நிப்பாட்டிடுவாங்க. அலாரம் கால் வா வருமா பார்த்துக்கலாம் வா டைகர் இல்லை அலாரம் குரங்கு சவுண்ட் அதான் சொல்லு கேட்குற மிஸ் பார்த்தா குரங்கு சவுண்டு நம்ம இந்த சிங்காரா ரோட்டில் ஃபஸ்ட் டைமாக சஃபாரி போகிறோம். மாயார் ரோடு சஃபாரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு வியூவு, இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவல் வியூவு. இங்கே பார்த்திங்கன்னா மூங்கில் வந்து நிறையா இருந்துச்சு. ரோடே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் தான். ஸோ எலிஃபெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறையா பார்க்கலாம். அது போக கேட் ஃபேமிலிஸ் வந்து அதிகமாக இந்த ஏரியாவில் ஸ்பாட் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே நிறையா காபி பிளான்ஸு, அந்த பிளான்ஸு கேப்பில் பார்த்திங்கன்னா நிறைய டீஸு ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அது போக சிங்காரா ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹில் வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். நிறையா வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது வந்துருந்துச்சு.
இந்த ரோட்டுக்கு சிங்காரான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1933 இங்கே ஒரு பவர் ஸ்டேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா பைக்காரிலேருந்து வர மாயார் ரிவர் தான். இந்த ரோட்டில் அந்த பவர் ஸ்டேஷனோட கேட் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க ப்ரைவேட்டாக சஃபாரியில். அங்கே ஒரு செக் போஸ்ட் வரும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா கரடி செஸ்ட் மிஸ்ஸில் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எங்கடா வாங்க போன் போன் பிறகு ஆமாம் இருங்க, மேலே அப்படியே போயிட்டுருக்கு. மேலே இங்கேருந்து தெரியாது, அது மரத்துக்கு பின்னாடி இப்போ தான் போச்சு. அங்கேறா போகுது 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 போகுது. ஆமாம் ஆமாங்க, 2 போகுது. இல்லை இருங்க, மரம் மறைச்சிரும். ஒரு செகண்ட் தெரியுது, அப்புறம் மரத்துக்கு பின்னாடி போயிடுது. போயிடுச்சு. ஆமாம். வாணா முன்னாடி தான் போச்சுங்க. நான் எடுத்துருக்கேன். இதில் ஜூம் இல்லையா? நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் பார்த்திங்கன்னா கரடியை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பட் சிவ் வந்து பார்த்ததா சொன்னான். நம்ம ரிட்டன் வரும்போது நிறையா டீர்ஸு, பெரிய டீர்ஸ் எல்லாமே பார்த்தோம். நீங்கள் பாருங்கள். இந்த சிங்காரா ரோட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து வாட்டர் ஃப்ளோஸு. ஸோ வைல்ட் அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் ஆகும். ஈவன் கேட் ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய ஸ்பாட் ஆகும். எல்லாருமே மசனகுடி வந்தால் இந்த ஏரியா கண்டிப்பாக சஃபாரி போவாங்க. நம்ம ஃபஸ்ட் டைமாக போனோம். உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு வந்து கேட் ஃபேமிலிஸ் வந்து ஸ்பாட் ஆகலைனாலும் பெரிய டீர்ஸு, அது போக பெரிய எலிஃபெண்ட்ஸ் வந்து 2 பார்த்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப் பண்ணுறா. ஆஃப் பண்ணுறா. ஏய் ஆஃப் பண்ணுறா. ஆஃப் பண்ணுறா. அப்படியே நீ போட்டா ஐயோ
டேபிளா கொஞ்சம் அப்படி போனீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக எடுக்கும். இது துரத்துறானுங்க. இந்த சஃபாரி ஸ்டார்ட் பண்ணும்போதே மூங்கில்லாம் பாட்டு இங்கே எலிஃபென்ட் நிறையா வருமானு கேட்டோம். டிரைவர் அவங்க வந்து கண்டிப்பாக நிறையா வரும், எலிஃபென்ட்ஸ் வந்து மூங்கில் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வரும்போது ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்தது ஒரு பெரிய எலிஃபெண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மூங்கில் பக்கத்துலேயே ஒரு எலிஃபெண்ட் நின்றுட்டு இருந்தது சாப்பிட்டுட்டு, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் பெட்ஸ் பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் வீடியோஸும் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.